சாகுல் அமீது, உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 200 தொகுதி இலக்கு அப்படின்னு பரஸ்பர கட்சிகள் களத்தில் பேசி வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவேக்கா தான் தமிழ்நாடு தாவேக்கா, எங்களுக்கு யாரெல்லாம் போட்டி இல்லை, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் களத்தை தொடர்ந்து நீங்கள் பரப்புரை மேற்கொண்டு வரதை பார்க்குறோம். தொடர்ச்சியாக உங்கள் கட்சி மீது, உங்கள் தலைவர் மீது அவருடைய பரப்புரை மீது தொடர்கின்ற விமர்சனங்களுக்கும் கருத்துக்களுக்கும் பஞ்சமே இல்லை. ஆமாம், அதையும் நீங்களே குறிப்பிட்டீங்க. எப்படி பார்க்குறீங்க சாகுல்? முதலாக இந்த அரங்கத்தில் நான் முதல் முறையாக இங்கே வரேன். நான் நியூஸ் 7ல் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த அரங்கத்துக்கு முதல் முறையாக வர கிறிஸ்டோபர் தாஸ் அவர்களுக்கும் இந்த அரங்கத்துக்கும் நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இப்போ அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களோ அல்லது இவங்க கேப்ரியல் அவர்களோ இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள், புள்ளிவிவர புலிகள். அதை நுணுக்கமாக எந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணக்கூடியவங்க. நான் தற்கூறினே வச்சுக்கிறேன். ஏன்னா சோக்கால்டு தற்கூறியில் நானும் ஒருத்தனை வச்சுக்கிறேன். இல்லை 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 தெரியாம சில கேள்விகளை வைக்கணும் அரங்கத்தில் அனுமதிங்க. நான் கிறிஸ்டோபர் தாஸ், நான் ஒரு சில கேள்விகள் எனக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கேள்விகள். இங்கே என்னென்னா, கூட்டம் ஓட்டா மாறாது. இது ஒரு நடிகருக்காக கூடுற கூட்டம். ரெண்டாவது, அவங்கள்ட்ட ஒரு ஒழுங்கு இல்லை. இதெல்லாம் நிறைய அவர் கேள்விகளோட நிறைய நம்ம பேசுகிறத நம்ம கேட்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, நான் அந்த சோக்கால்டு கூட்டத்திலேருந்து வரக்கூடிய நான் தற்கூறின்றதை விட்டுருங்க, சோக்கால்டு கூட்டத்திலேருந்து வரக்கூடிய நான் போன எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்டுப்பேன்னு நினைக்கிறீங்க? அப்போ நாங்கள் என்ன வானத்திலேருந்து குதிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்களா? கிடையாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு சமூகத்தை கட்டமைச்சது யார்? நாங்கள் ஆட்சி இருந்து கட்டமைச்சோம் இல்லை நாங்கள் அவர்களுக்கு கல்வி நிலையங்களில் கல்வி கொடுத்தோம்? இப்போ இவங்க கூட்டக்கூடிய கூட்டம்ன்றது வேறு, கூடுகின்ற கூட்டம். அரசியல்ங்கிறத என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்று ஆர்வத்தால் கூடுகிற கூட்டம் கூட்டப்படுற கூட்டம் இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காசு கொடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம், நாங்கள் அவங்களுக்கு வேணுங்கிற சலுகைகளை செய்வோம், அப்படி செஞ்சு ஒரு கூட்டத்தை கூட்டுவோம், அவங்கெல்லாம் ஓட்டா மாறுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களை நோக்கி வரக்கூடிய கூட்டம் என்பது ஆர்வத்தில் வரக்கூடிய. இப்போ ஒரு பையன் புதுசாக அரசியலுக்கு வர்றான், ஆர்வத்தில் வர்றான், முதல் தலைமுறை அரசியல்வாதியாக வர்றான். எப்படி முதல் தலைமை பட்டதாரியோ இங்கே இந்த நாட்டில் தான் ஒரு பெரிய, இந்த சமூகத்தில் ஒரு பெரிய அனாச்சாரம், சமூக நீதி பேசக்கூடிய இந்த சமூக நாட்டில் தான் ஒரு அனாச்சாரம் என்ன இருக்குன்னா, நாம் அரசியல் சமூக நீதியை பேசுவதில்லை, நம்ம அரசு வேலைகளில் சமூக நீதியை பேசுகிறோம். அரசியலில் சமூக நீதி பேசப்படுதா? அண்ணன் பல இடங்களில் பேசுவார், அதிகாரம் வழங்கப்படாத சமூகங்கள் அப்படின்னு பேசுவார். ஆசாரி, வண்ணார், நாவிதர், பண்டிதர், இப்படிலாம் பல சமூகங்கள் இன்னைக்கு இருக்கு. ஏன் இஸ்லாமிய சமூகத்துக்கு 3.5% இடஒதுக்கீடு சொல்றாங்க அரசு பதவியில தான். நீங்கள் நடத்தக்கூடிய கட்சியில, ஆட்சியில அல்லது மந்திரி சபையில இந்த 3.5 சச்சார் கமிஷன் 12% வரைக்கும் தரலான்னு சொல்லுது. இந்த 3.5 உங்க சொந்த கட்சிக்காரன் கேட்கிறான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன், இந்த சமூக நீதி ஏன் இல்லை? இப்ப இந்த சமூக நீதி இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலே மிளருது. அதனால தான் அவர் சொல்றாரு, தமிழகம் தான் நான் தான் தமிழகம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அறிஞர் நெப்போலியன் போனஃபைடு ஒரு கூற்று சொல்லுவார், சாதாரணமானவன் விழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கின்றான், சாதிக்க பிறந்தவன் தூங்குகின்றான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்போது கூட விழித்துக் கொண்டிருக்கிறார். இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நாம பின்பப்படுத்துறதும் ஒருத்தரை சப்போர்ட் பண்றதும் அது ஒரு பெரிய அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நான் இப்போ உங்க நிலையத்தில் வரும்போது ஒரு செய்தி பார்த்தேன். பிரபாகர் ராஜான்னு விருகம்பாக்கத்தினுடைய வேட்பாளர் சொல்றாரு, 2 டாஸ்மார்க் கடையை நாங்க மூடிட்டோம், அதனால மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க 2 உடனே ஒரு வாய்ஸ் எங்க இருந்தோ வந்துச்சு, என் காதுல கேட்டது. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, யார் பேசினான்னு தெரியல. ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு விஸ்பர்ட் வருது, 10 பாரை திறந்துட்டாங்க அதே ஏரியால அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மக்களுடைய அதிருப்தி இங்க இந்த நியூஸ் 7 நிலையத்திலோட அதிருப்தி பிரதிபலிக்குது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சிடலாம், நம்ம பாரை திறந்து வச்சிடலாம், ஆனா ஒரு 2 கடையை மூடிட்டோன்னு சொல்லி ஒரு வேட்பாளர் சொல்றாரு, இந்த தொகுதியை நாங்க ஜெயிச்சிரோம். இப்படிதான் அவங்க 200 தொகுதிக்கும் கணக்கு போட்டு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கு நீங்க நல்ல ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 29 கட்சி உங்களுக்கு தேவையில்லை, யார் வந்தாலும் சப்போர்ட் கூட்டம், இத்தனை சமூக அமைப்புகள் உங்களுக்கு தேவையில்லை, எதுவுமே தேவை கிடையாது. நீங்க உங்களுடைய நல்ல ஆட்சியை சொல்லி அம்மையார் ஜெயலலிதா போல தைரியமா தனிச்சே நீங்க களங்காடு நீங்க ஜெயிக்க முடியும், அதுல நீங்க இல்லை. சரி, இன்னொரு பக்கம் அதிமுக போய் பார்த்தோம்னா, அவங்க இவர்கள் பற்றி குறை சொல்ல, இவர்கள் அவர்களை பற்றி குறை சொல்ல, 2 பேரும் இவர்களுடைய ஆட்சியில் இதை செய்யலாம் அதை செய்யலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு கூட தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல திட்டத்தை சொல்லியிருக்காரு, ஏஐ தொழில்நுட்பம்.
செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு ஒரு பல்கலைக்கழகத்தை இத்தனை ஆண்டுகாலம் ஆட்சி பண்ணீங்கல்ல, செயற்கை தொழில்நுட்பம் A1 டெக்னாலஜி வந்து எவ்வளவு நாளாச்சு, AI டெக்னாலஜி வந்து எவ்வளவு நாளாச்சு? அதற்கான திட்டங்கள் உங்களிடத்தில் இல்லை. நம்ம வருங்கால சந்ததிக்கான திட்டங்களுடைய மைண்ட் செட்டோட வர்றோம். அது மட்டும் சொல்லல, தமிழகத்திற்கான ஒரு அடையாள அட்டை ஒருங்கிணைந்த, அதாவது நல்ல திட்டங்கள் தமிழகத்தில் இருக்கு. ஒவ்வொரு திட்டத்தும் பயனாளிகளுக்கு சென்று, ஏங்க அரசுடைய நலத்திட்டங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. எது நீங்க சமூக நீதின்றீங்க, எது சரியான அரசியல்ன்றீங்க? லஞ்ச லாவண்யமோ, போதை சமூகமோ, டாஸ்மார்க்கும், கற்பழிப்போ, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதோ, அல்லது ஊழலும் லஞ்சமும் பல்லாயிரம் கோடி கடனோ வம்சாவளியாக ஒரு சாதாரண கிராமத்துல, ஒன்றியத்துல, நகரத்துல அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வார்டு செயலாளருடைய மகன் வார்டு செயலாளர், ஒரு ஒன்றியத்தினுடைய மகன் ஒன்றிய தலைவர், ஒரு நகரத்தினுடைய மகன் நகர தலைவர், ஒரு மாவட்டத்தினுடைய மகன் மாவட்ட தலைவர், ஒரு மாநில தலைவருடைய மகன் இன்றைக்கு மாநிலத்திலே துணை முதலமைச்சர், இன்றைக்கு ஒரு மண்டலத்தினுடைய தலைவருடைய மகன் அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றார். இன்றைக்கு அன்பில் பொய்யாமொழியாக இருந்தாலும் சரி, மகேஷ் பொய்யாமொழியா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருந்தாலும் சரி, KN நேருடைய மகனாக இருந்தாலும் சரி, அல்லது துரைமுருகனுடைய மகனாக இருந்தாலும் சரி, TR பாலுடைய மகனாக, வழி 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 வம்சமாக வாழையடி வாழையாக அக்கிரமமும் அநியாயமும் நிறைந்த இந்த வாரிசு அரசியலை நீங்க வச்சுக்கிட்டு இதுக்கு சப்ப கட்டிக்கிட்டு கிழிஞ்ச சட்டையும் ஒட்டு போட்ட சட்டையை போட்டுக்க சொல்றீங்க, உடஞ்ச தகர டப்பா வச்சுக்கிட்டு இதை வச்சு ஓட்டுங்கன்றீங்க. இதுதான் நல்லாச்சுன்றீங்க. இது என்னங்க ஆச்சு? எங்களை பார்த்து நீங்க எப்படி, எங்களை ஏன் நீங்க குறைத்து மதிப்பிடுறீங்க? மக்களுடைய, இதுதான் மக்களுடைய மனநிலை. நான் சொல்வது களத்தில் இருக்கக்கூடிய மனநிலை. சாகுல் யாரும் குறைத்து மதிப்பில்லை. ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் இதெல்லாம் சாதித்து கொண்டிருப்பதாகவும், ஆண்ட கட்சி நாங்கள் எல்லாம் சாதித்ததாகவும், நாம் தமிழர் கட்சி நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இருக்காங்க. அவங்க நம்பிக்கையோட 200 தொகுதிகளை நாங்கள் தான், 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாங்கள் தான் கைப்பற்றுவோம் அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. தாவேக்கா அப்படி என்ன பேசிட்டு இருக்கிற களத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. எங்க இங்கே பாருங்க, ஒரு விஷயம் என்னன்னா, நல்லது செய்ய வேண்டும் என்பது தாங்க களமே. இங்கே இருங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். அவர் என்னத்தை சொல்லி ஜெயிச்சார்? அதாவது நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அரசியலுடைய அப்போ நீங்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, அல்லது நீங்கள் வந்து நல்ல மகளிர் சுயதொழிலுக்கு ஃபண்டு ஒதுக்கிட்டா ஓட்டு கொடுத்துருவாங்க, உங்கள் லோனை தள்ளுபடி பண்ணிட்டா ஓட்டு கொடுத்துருவாங்க. இப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இதான் ஒரு நல்ல அரசியலா? ஒரு மனுஷன் நல்ல வாட் எவர் இட் மேபிங்க, அவருக்கு வந்து அரசியல் தெரியும். நான் சொன்னேன், ஒரு பையன் அதையெல்லாம் விமர்சித்து கொண்டு இருப்பதும் நல்ல அரசியலா? இதை விமர்சனமா முன்வைத்து மட்டுமே ஒரு ஆட்சியை பிடித்து விட முடியும்? இல்ல இல்ல, இங்க இருங்க, களை இப்பதான் சூடு பிடிக்குது. அதான் அந்த கணக்கு கை கூடுமா? இல்ல இல்ல, இன்னைக்கு திட்டங்களை வகுக்கிறாரு பாருங்க. செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்கு பல்கலைக்கழகம் அகில உலக அளவிலே இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை யாரும் யோசிக்கல, யாருடைய மூலையில் உதிக்கல. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு திட்டம்ன்றது உலகளாவி இருக்கின்றது. அந்த செயற்கை நுண்ணறிவு திட்டத்தை, அதை உலக அளவில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு திட்டத்தை இந்த தமிழகத்தினுடைய மாணாக்கர்கள் பயனடைகிறதுக்காக அந்த நுண்ணறிவு திட்டத்திற்கு தனி பல்கலைக்கழகம், ஒரு தனி அமைச்சரவே உருவாக்கணும் என்று இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பயனாளிகளை எந்தவித தங்கு தடையும் இன்றி அரசுடைய பயன் திட்டங்கள் லஞ்ச லாவணிகள் செல்வதற்கு ஒரு ஸ்மார்ட் கார்டை கொடுப்போம், அந்த கார்டின் மூலம் நீங்க ஈஸியா போய் பெற்றுக்கலாம், யாரையும் அணுக தேவையில்லை அப்படின்ற, எப்படி ஆதார் கார்டு இது மாதிரியோ அவர்களுடைய குறிப்பு விவரங்களை உள்ளடக்கி அதை வச்சு நீங்க யாரையும் அணுக தேவையில்லை, நேரடியாக நீங்க போய் பெற்றுக்கலாம். இப்படி நல்ல திட்டங்களை படிப்படியாக ஒன்றொன்றாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது மக்களை சென்றடைத்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கட்டுக்கடங்கா ஒரு மாணவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போவோம், ஷூவை மாற்றி போட்டு போவான், சட்டையை பட்டனை சரியா பாட்டாமல் போவான், சில நேரங்களில் புத்தக பையை வந்து மறந்துட்டு போயிடுவான். ஸ்கூலுக்கு போகும்போது நான் சின்ன வயசுல புத்தக பையை மறந்து ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு எப்போவாது ஒரு நாள் நடக்கலாம். ஆமா, இப்போ என்ன டெய்லி நடந்துட்டு தொடர்ந்து அதே மாணவன் அப்படியே பண்ணிட்டு இருக்காருன்னா அது எப்படி புரிந்து கொள்ளப்படும்? கேளுங்க, அந்த மாணவன் பிறப்பில் யாருங்க? தமிழன் தானுங்க. அந்த மாணவன் வளர்ந்ததுங்க தமிழ்நாட்டில் தானுங்க. யார் ஆட்சியின் கீழ் வளர்ந்தானுங்க? யார் ஆட்சியின் கீழ் படித்தாங்க? யார் ஆட்சியின் கீழ் அவருடைய இந்த சமூகம் படைக்கப்பட்டதுங்க? தமிழக வெட்டுக்கழக ஆட்சியின் கீழ் அந்த சமூகம் படைக்கப்பட்டது. இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியின் கீழாக இந்த சமூகம் படைக்கப்பட்டது. அந்த சமூகத்திலிருந்து ஒருவன் வந்திருக்கிறான், அவர் ஒருவரை ரசிக்கிறான், அரசியல் ஆர்வத்தில் வருகிறான், அவன் முதல் தலைமுறை அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று ஆசை கொள்கின்றான். இந்த வாரிசு அரசியலால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், நெருக்குதலுக்குள்ளாயிருக்கிறான், மன நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறான். எனக்கும் ஒரு நாள் துண்டுபட வேண்டும், நானும் இந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும், நானும் ஒரு அரசியல்வாதியாக அவதாரம் எடுக்க வேண்டும், மக்கள் நல திட்டங்களை மக்களோடு சென்று பயன்பட வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஒரு இளைஞனுக்கு வருகிறது, அல்லது ஒரு நடுவயதுக்காரனுக்கு வருகிறது, அல்லது அரசியல் ருசிக்காத ஒரு சமூகத்திற்கு ஒரு கூட்டமைப்புக்கு வருகிறது. அவர்களுக்கு இந்த ஆசை வருவது நியாயமா இல்லையா? வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அந்த ஆர்வத்தின் கீழ் ஆசை யாருக்கு வேண்டும் என்றாலும் வரலாம், அது யாருமே நம்ம தடை போட முடியாது, அப்படி யாரும் தடையும் போடல. அந்த கூட்டம் அதுதான் சொல்றாரு, தமிழகத்தில் அப்படிப்பட்ட கூட்டம். ஏங்க
எப்படிங்க இவ்வளோ மன நெருக்கடியோட நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். ஒரு 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 இதில் நான் வந்து கவுன்சிலர் என் ஏரியாவில் ஆக முடியாது, என் ஏரியாவில் நான் ஒன்றிய தலைவராக ஆக முடியாது, என் ஏரியாவில் மாவட்ட தலைவர் ஆக முடியாது, நான் அவங்களுக்கு கீழே அடிமையாக தான் போயிருக்கேன்னு எப்படி இது சாத்தியம்? எப்படி அதை ஒத்துக்க முடியும்? இந்த அறிவார்ந்த சமூகம் அதை ஒத்துக்கிட்டு அதுதான் சிறப்பான ஆட்சி, இந்த ஆட்சி தொடரட்டும்னா நான் தற்கூரியாவே இருந்திருப்பேங்க. அப்படி ஒரு ஆட்சியில் நான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தற்கூரியாவே வாழ்ந்துட்டு போறேன், தற்கூரியாக வாழ்ந்துட்டு போறேன். இப்படி ஒரு ஆட்சியில நான் அடிவருடியாக வம்சாவளியாக நான் ஒருத்தருக்கு வழிபாடு செய்துட்டு அவர் பின்னாடி போகணுன்ற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. யாருமே வற்புறுத்தல, யாருமே அப்படி சொல்லல, யாரும் எதிர்பார்க்கல. உங்க கட்சி என்ன பண்ண போகுதுன்னு நான் கேட்டேன். சாகுலமை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திங்க, தொடர்ந்து பேசலாம். சாகுல் குறுக்கிட்டீங்க சுருக்கமா. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே இந்த அவர் கேப்ரியல் அவர்களும் வந்து ஆன்டி இன்கம்பரன்சி வாக்கு தான் பிரிக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னென்னா திமுகவுடைய வாக்குகளை மிகப்பெரிய இப்போ அண்ணன் வந்து ரொம்ப சேஃபர் சைடு அழகாக செயல் பண்ணி போனார் ரவீந்திர துரைசாமி அண்ணன். அவருக்கே உரித்தான பாடில்லை. எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு வந்து திமுகவுடைய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய டென்ட் விழுந்திருக்கு, ஓட்டை விழுந்திருக்கு. அது தெரியாமல் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் வந்து நீங்கள் பேச வச்சுருந்தீங்க பாருங்கள். கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு சும்மா சரிநிகர் அரசியல் பண்ணல, அவங்க சரிக்கட்டும் அரசியல் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா இஸ்லாமிய அமைப்புகளையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதனுடைய முகமாக வந்து அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு ராவுத்தர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியன், மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு தெரியும் இஸ்லாமிய தலைவர்களை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க இஸ்லாமிய சகோதரர் அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தெரியும். என்னண்டா இஸ்லாமிய தலைவர்கள் நடத்தக்கூடிய இயக்கங்கள் பின்னெல்லாம் மக்கள் இல்லை, இஸ்லாமிய மக்கள் இல்லை. ஏன்னா அப்படி இருந்தால் இத்தனை இயக்கங்களே தேவை கிடையாது. மரியாதை ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன். இப்போ டென்ட் வந்து ஓட்டை வந்து எங்கே விழுகுதுன்னா திமுகவுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய ஓட்டை விழுகுது. அது மட்டும் இல்லை, திமுக எதிர்ப்பின் வாயிலாக உள்ள ஓட்டு வங்கி முழுமையாக வருது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் 200க்கு 200 நாங்கள் அடிப்போம் அப்படின்றது. அதாவது அதுக்கு முன்னாடி இந்த போலிங் முன்னாடி ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன் சுருக்கமா. ஏன்னா நீண்ட நாளாக இஸ்லாமியர்களுடைய ஒரு பெரிய மன அழுத்தம் ஒன்று இருக்குது. என்னன்னா இஸ்லாமிய சிறைக்கதிகள் அதில் நிறைய அப்புறாணிகள் இருக்காங்க, எந்தவித இதுவும் இல்லாத. இன்னைக்கு பேரறிவாளனுக்காக இந்த அரசு எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாங்க, பாராட்டுக்குரியது. ஆனால் இந்த மத்திய அரசை விட்டுருங்க, மாநில அரசு எந்தவித முயற்சியும் எடுக்கலை. இதை இந்த இஸ்லாமிய தலைவர்கள் இப்போ கேட்கும் இடத்துல சீமான் இருக்கார், ஆனால் கொடுக்கும் இடத்துல இருக்கக்கூடிய மாநில அரசு என்ன எடுத்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, தளபதி அவர்களுடைய தமிழகம் தான் நான் தான் தமிழகன்றது கூற்று வந்து தவறான கூற்றாக நான் பார்க்கல. அது வந்துங்க ஒரு உருவக பின்பு புலியை போல பாய்ந்தான், சிங்கம் போல கரிச்சித்தான்ற மாதிரி அது ஒரு உருவகத்தன்மை தான். நான் மொத்த தமிழ்நாடுமாக இருக்கிறேன், இந்த மக்களுக்காக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உருவகப்படுத்துறாரு. அது ஒரு அதீத கற்பனையின் வெளிப்பாடாக உருவப்படுத்துறாரு. ரைட், அதை விட்டுருவோம். இப்போ இந்த ட்விட்டர் போல பொறுத்த வரைக்கும் ஒரு சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் வந்து இது வந்து அவங்கெல்லாம் ஆக்டிவாக சோசியல் மீடியாவில் இருக்காங்க அப்படின்றது. இன்றைக்கு சமூகத்தினுடைய மாற்றத்தை அவர் ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு சின்ன குழந்தை கையில் செல்ஃபோன் இருக்குது. சமூக மாற்றன்றது இன்னைக்கு பேரளவு மாறி போச்சு. உங்களுடைய காலகட்டத்திலேக்கு இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையுடைய காலகட்டம் மாறிடுச்சு. இந்த 51% தான் இது. அப்படி பார்த்தா டிஎம்கே வந்து ஆக்டிவாக இருக்கா, களத்தில் இல்லாமல் ஆக்டிவாக இருக்கா? 48% டிஎம்கேக்கு வந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த 51% இந்த ட்விட்டர் பதிவில் இருக்கிறதா நாளைக்கு ரிசல்ட்டாக வரப்போகுது. தாவேக்காரனுடைய வெற்றி இலக்கு 51% பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 233 தொகுதியில் 220க்கு மேற்பட்ட தொகுதியில் பெற்று மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை பதிவு செய்கின்றதா என்னுடைய கருத்து. நன்றி சார்.